ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி பெரிய கமால தெருவில் இருக்கிற பட்டேல் ஸ்டேஷனரி தாங்க வந்திருக்கோம். இந்த கடை நம்ம எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃபீஸு ஸ்கூலுக்கு தேவையான ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹோல்சேலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க கடையை. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, நிற்கிற கூட இடம் இல்லை. ஒரு ஆள் போகணுன்னா நவுந்துக்கணும், நம்ம நவுந்து தான் ஒரு ஆள் போக முடியும். அந்த மாதிரி தான் போகிறதுக்கு வழி பார்த்திங்கன்னா நடுவில் மட்டும்தான் இருக்கும். சுற்றியில் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் ஏகச்சக்க ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஜி நமஸ்தே. நமஸ்தே ஜி. உங்கள் பேர்? பட்டேல் முகேஷ். ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கடை வந்து நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? 23 இயர்ஸ். 23 இயர்ஸா? ஓகே. எப்படி நம்ம திருச்சி மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? கண்டிப்பாக ஜி. ஓகே. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு, ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ், ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸு, வேறு ஜென்ரல் மர்ச்சன்ட்ஸு, டாய்ஸ் ஐட்டம்ஸு. ஓகே. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வேறு டாய்ஸ்லாம் பண்ணுறீங்க? ஆமாம் ஜி. சரி. வேறு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டாய்ஸ் எல்லாம் இது கன்னு வரும்ல. ஓகே. துப்பாக்கி, அது தீபாவளி துப்பாக்கி. ஓகே. வேறு மழை சீசன்னா அம்ப்ரெல்லா, வெரைட்டிஸ் ஆஃப் அம்ப்ரெல்லா பண்ணுறோம். பேபி கூட 2 ஃபோல்டு 3 ஃபோல்டு எல்லாமே நம்ம பண்ணுறோம் வெரைட்டிஸாக. ஓகே. வெரைட்டியாக பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சீசனுக்கும் பண்ணுறீங்க, நார்மல் டேஸும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஜி. சரி. சீசன் தந்தப்போ நம்ம போகிறோம். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க கொஞ்சம் வீடியோவில் காட்டுறீங்களா? ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி சொல்லிட்டீங்க. ஸ்டேஷ்னரினால நமக்கு என்ன மைண்டில் தாட் ஆகணும், முதல்ல ஸ்கூல் டேஸில் தான் ஆரம்பிப்போம். இந்த பென்சிலு, பென்னு, ரப்பரு, ஷார்ப்னரு, ஸ்கேலு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஐட்டமாக வந்து காட்டிடுறீங்களா? ஃபஸ்ட்டு பெண்ணை காட்டுங்க. பென் இது பாருங்கள், இது எல்லாம் பேனா ஐட்டம்ஸ். இதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 45 ரூபா எடுத்து பாக்ஸ் ஸ்டார்டிங். ஒரு பாக்ஸில் வந்து 10 பீஸ் இருக்கும். அப்படி பார்த்தா உங்களுக்கு 4000 ரூபா அசல் வருது. ஓகே. இல்லை கிட்டத்தட்ட 45 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா, 120 ரூபா, 150 ரூபா வெரைட்டிஸில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 4000 ரூபா அசல். வெளியே 20-25 விற்பாங்க. இது ஒரு பெண்ணு வெளியே 25 ரூபா விற்பாங்க, நீங்கள் 4 ரூபா 50 பைசா. 4 ரூபா. ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 3000 ஸ்டார்டிங் இருக்குது. 3000 இருக்குது பென், இங்க் பென்னு. ஓகே. ஹையஸ்ட் ப்ரைஸ் அதில்? ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை 250 அந்த மாதிரி இருக்குது. ஓகே. அதே மாதிரி கேம்லின் பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 அந்த மாதிரிலாம் இருக்குது. பிராண்டட் ஐட்டம். அது குவாலிட்டி தகுந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நடுத்தர மக்களும் வாங்கிக்கலாம், நல்லா ஹை கிளாஸ் அவங்களும் வாங்கிக்கலாம், எல்லாமே வாங்கிக்கலாம். ஓகே. பேனா வந்து ஸ்டார்டிங் வந்து 3 ரூபா 3000 இருக்குது. ஆமாம். ஓகே. அடுத்து பென்சில் வேணுன்னா இது பாருங்கள், அப்சரா பென்சிலு, ரோயிட்டோ, நட்ராஜ், டோம்ஸு எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. எல்லாமே இருக்குது. இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ? இதில் இருக்குது 1000 ஸ்டார்டிங் இருக்குது. இது 1000 ஸ்டார்டிங் இருக்குது. இது வந்து லோ கிளாஸ் பீப்புள்ஸ் வாங்குவாங்க. திருப்பி இதில் ஹை கிளாஸு இது எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது அப்சரா. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஐட்டம். ஓகே. லிமிடெட் கம்பெனி இது. அதாவது நல்லா எல்லா குழந்தைங்களும் வாங்கி யூஸ் பண்ணலாம். எல்லாமே வாங்க, எல்லா பேர் இது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இந்த பென்லாம், இந்த இங்க் இது இருக்கு இல்லையா, பால் பாயிண்ட் பென்லாம்? பால் பேனா இருக்குல்ல, பால் பேனா வேணுன்னா இது வந்து உங்களுக்கு 3000 ரூபா அசல் வரும். ஓகே. இதில் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 1000 ரூபா அசல் பேனா. ஓகே. வெளியே எத்தனை பீஸ் இருக்கும்? 50 பீஸ் இருக்கும். எவ்வளோ இது? அப்படியே இது எவ்வளோ? இது உங்களுக்கு அப்படியே வரும் 250 வரும். 250 வரும். ஓகே. சீப்பாக தான் கொடுத்துட்ருக்கீங்க. வேறு ரப்பரு இங்கே இருக்கு. ரப்பர் வேணா ரப்பர் இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ ஒரு பீஸ் எவ்வளோ வரும் இப்போ ரப்பர்லாம்? இல்லை 1 ரூபா 60 காசுல இருக்குது. 1 ரூபா 60 காசு. நட்ராஜ் ரப்பர். ஓகே. பிராண்டடு. ஓகே. அவ்வளோதான் வரும். சரி. வேறு என்ன நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்டேஷன் இந்த மாதிரி இதில்? வேறு பலூன்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது. பலூன்ஸ் காமிங்க. பலூன் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்குது. குட்டி பலூனா அது? ஆமாம் ஜி. டியூப்லைட் மாதிரி வரும். அந்த மாதிரி ஏதாச்சும் டெக்கரேஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டெக்கரேஷன் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் பலூனா? இது பிபி பலூன். இங்கே மக்களே, இந்த மாதிரி பலூன்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீட்டமாக இருக்குது. இதுவும் பலூனு. ஓகே. அப்புறம் இது வாட்டர் பலூன்ஸு. வாட்டர் பலூன்ஸ். வேறு டெக்கரேஷனுக்குன்னா டெக்கரேஷன் கூட இதுக்கு தனித்தனி கலர்ஸ் நம்மகிட்ட. ஓகே. ஆர்ட்ஸுக்கெலாம் கட்டுவாங்களே, ஆமாம், அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ சிங்கிள் கலர்னா ஒரு பேக்கேஜ் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். கலர்லாம் கிடைக்கும். ஓகே. பலூன்ஸில் இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கீங்களா நீங்கள்? பலூனில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகே. இது என்னது? இது பலூன் பம்ப். ஓகே. காற்று அடிக்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா காற்று பலூன்லாம் முன்னாடி ஊதுவாங்க பார்த்தீங்களா, மூச்சு வாங்க. அனுப்பிச்சுன்னா அனுப்பணுமா? ஈஸியாக டக்கு டக்குன்னு அமுக்கணும். இப்படியா?
சரி சரி ஈஸி வே. இப்போ எப்படி அமைச்சோன்னா பலூன் காற்று ஃபுல்லாகிடும். ஓகே ஓகே வாங்க வாங்க. இதெல்லாம் பிளேடா? நைஃப். நைஃப் வெறும் 1 ரூபா அசல், வெளியே 5 ரூபா விற்பாங்க. ஓகே ஓகே. வெளியே வந்து ஆமாம், வெளியே வந்து 5 ரூபா, உங்கள்ட்ட வந்து 1 ரூபா தான். 1 ரூபா 18 ரூபா அப்படியே சரம். ஓகே. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா மக்களே? ஞாபகம் இருக்கா ஸ்கூல் டேஸ்லலாம் பேகு? அப்போல்லாம் அவ்வளோ புக்கு இருக்கும் பேக்கில் வைக்கணும்னா, சைக்கிளில் மாட்டி இதை வந்து அப்படியே கட்டினா தான் அந்த பேக் நிற்கும் அப்படியே. இதெல்லாம் எவ்வளோ? இது உங்களுக்கு 180 ரூபா வரும். 180 ரூபா டஜன். 15 ரூபா வருது உங்களுக்கு அசல். 5 ரூபா தானா? வெறும் 15 ரூபா அசல். நான் படிக்கணும்னா இதெல்லாம் 100 ரூபா 80 ரூபா சொல்லுவாங்க. இல்லை வெறும் 15 ரூபா. சரி 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 சரி. வேறு கிரையான்ஸ் இருக்குது, சிசர் ஐட்டம்ஸ் இருக்குது. சிசர்ஸில் கிரையான்ஸ் காட்டுங்க. நம்ம சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கிரையான்ஸ் தான் ரொம்ப விரும்புது. இது கிரையான்ஸ். இது எவ்வளோ வரும்? இது அப்படியே 70 ரூபா. இவ்வளவுமா? ஃபுல்லாக 2 4 10 இருக்கு. 10 இருக்கு. பரவாயில்லையேங்க. வெளியே 10 ரூபா வைப்பாங்க இது. ஓகே ஓகே. என் பையன் கொஞ்சம் வளர்ந்துருட்டோம், இங்கேருந்து வாங்கிக்கிறேன். கண்டிப்பாக. ஓகேவா? அந்த ஸ்கெட்சு அதெல்லாம் காட்டுங்க. அந்த ஸ்கெட்சு இது பாருங்கள் ஸ்கெட்சு. இது சின்னது. சின்னது பெருசு எல்லாம் இருக்கா? பெருசு இருக்குது. அதுக்கப்புறம் ரொய்ட்டோ பிராண்ட் இருக்குது. பிராண்டடு சாதா ரெண்டுமே இருக்குது நம்ம. ஓகே ஓகே. இது எவ்வளோ? இது 7 ரூபா உங்களுக்கு அசல். இது உங்களுக்கு 18 ரூபா அசல். இன்னும் அவ்வளோதானாங்க? அவ்வளோதான். இது வேறு என்ன? இதெல்லாம் நைஃப். கத்திரிக்கோலில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 ரூபா 50 காசுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. இது இந்த மாதிரி இது 6 ரூபா 50 காசுலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. இல்லை வெள்ளை கம்மி, வெள்ளை கூட, மீடியம் ரேட் எல்லாமே இருக்குது. எல்லா சைஸ் இருக்குது. டெய்லர் சீசர் எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே. வேறு இதெல்லாம் பிளேட்ஸ்? ஜில்லெட்டு. ஆமாம், ஜில்லெட் பிளேடு, ஜில்லெட் கார்டு. அதெல்லாம் எவ்வளோ வரும்? இது உங்களுக்கு ஒரு 80 ரூபா சரம் ஜில்லெட் கார்டு. ஓகே ஓகே. எத்தனை பீஸ் இருக்கும்? 10 பீஸ். 10 பீஸு. ஓகே ஓகே. இதெல்லாம்? இது கோல்கேட் ப்ரஷ். இது உங்களுக்கு 130 ரூபா சரம். எத்தனை பீஸு? 11க்கு 2 ஃப்ரீ வரும் உங்களுக்கு. ஓகே 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 ஓகே. இது என்னது? இது பேட்டு? இது மஸ்கிட்டோ பேட். மஸ்கிட்டோ. அது எவ்வளோ? அது உங்களுக்கு வெறும் 140 ரூபா. அவ்வளோதான். லைட் உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 160 ரூபா. ஓகே ஓகே. ஆமாங்க, லைட் எரியும். ரைட்டு. இது எவ்வளோ? 160 ரூபாவா? ஆமாம். ஓகே 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 ஓகே. சார்ஜும் போட்டுக்கலாம். 250 300 விற்பாங்க இது. ஆமாம் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா குவாலிட்டியாக இருக்கும். சரி 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 சரி. இதெல்லாம் எல்லாம் தோப்பாஸ் ரேஜர். யூஸ் அண்ட் த்ரோ. அதெல்லாம் எவ்வளோ வரும்? இது உங்களுக்கு வெறும் 6 ரூபா 50 காசு. ஒரு பீஸ் வந்து 6 ரூபா 50 காசு. வெளியே 10 ரூபா 12 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. அதான் நிறையா குடும்ப தலைவன்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில். ஆமாம். இதெல்லாம் மாஸ்கா? இப்போ மாஸ்க்கும் பண்ணுறீங்களா? ஆமாம். இதெல்லாம் எவ்வளோ? இதெல்லாம் எவ்வளோ யூஸ் அண்ட் த்ரோ மாஸ்க்லாம்? இது உங்களுக்கு வெறும் 80 ரூபா 100 பீஸ். 80 ரூபா 100 பீஸ். பரவாயில்லைங்க. வெறும் 80 காசு. அதெல்லாம் வெளியே 5 ரூபான்னு விற்பாங்க. ஆமாம் ஒரு பீஸ் 5 ரூபா விற்கிறாங்க. ஆமாம். இதெல்லாம் உங்களுக்கு 1 ரூபா அசல். பேபி மாஸ் இருக்குது. இதில் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ? இது உங்களுக்கு 1 ரூபா சேம் ரேட். 1 ரூபாவா? ஆமாம். 1 ரூபி 50 பைசா. 1.5 150 ரூபா பேக்கெட். 100 பீஸ் இருக்கும். என்ன தலைவரை சொல்கிறீங்க? தெரிஞ்சால் இதுவே நான் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுவேனே. அது நிறைய பேர் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. இது என்ன கலர்? கேட்டரிஸ் வேணா. ஓகே. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபா அசல். வெளியே இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நான் படிக்கிற வயசுலலாம் அப்போல்லாம் காஸ்ட்லி இது. ஆமாம். யூஸ் பண்ணதே கிடையாது. இது வந்து இந்த இது வந்து இதில் உள்ளே வச்சு எழுதணும் அப்படி தானே? ஆமாம். இந்த கேட்டது வந்து உள்ளே மாட்டிக்கணும். அப்படியே சார் மாட்டிகிட்டே எழுதலாம். சூப்பரில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஃப்ளேர் பேனா, ஃபிகோ கம்பெனி, எல்லாம் நிப்பு இருக்குது. ஆல்ரவுண்டர்னா ஆல்ரவுண்டர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நிப்பு இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஹீரோ பேனா. ஹீரோ பேனா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட. ஓகே. இது வெறும் 30 ரூபா உங்களுக்கு அசல் ஹீரோ பேனா. அப்போல்லாம் நான் படிக்கிறப்பெல்லாம் இந்த ஹீரோ பேனா வச்சுருந்தா வச்சுங்க ஒரு கெத்து. ஹீரோ பேனாவா அப்போல்லாம் கேட்பாங்க. ஆமாம். பரவாயில்ல. இது எவ்வளோ வருது? இது உங்களுக்கு 360 ரூபா டஜன். 12 பீஸ் இருக்கும். 360 ரூபா. அப்போ எவ்வளோ? 30 ரூபா வருது உங்களுக்கு. 30 ரூபா வருது. சூப்பரில். பார்த்தீங்களா ஹீரோ பேனா? நானும் இனிமேல் ஹீரோ பேனா தான் வாங்கிட்டு போய் எழுத போகிறேன். இந்த மாதிரி ஸ்டிக் பேனா இருக்குது. ஓகே. ஸ்டிக் பேனா உங்களுக்கு தனித்தனி கலர்ஸ் சொன்னால் எல்லா கலர்ஸ் இருக்குது நம்மகிட்ட. ஓகே 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 ஓகே. வேறு பர்மனெண்ட் மார்க்கரு, இந்த மாதிரி கிளிக்கிங் பேனா. அதெல்லாம் எவ்வளோ? அந்த கிளிக் பேனானா இது உங்களுக்கு 70 ரூபா அசல். அப்படியே 70 ரூபா. 10 ரூபா நிற்பாங்க. சூப்பர். இதான் நிறைய ஓடுது.
டிமாண்டில் இருக்க ஐட்டமே. ஓகே ஓகே. அதெல்லாம் கேல்குலேட்டர்ஸா? ஆமாம் ஜி. அதெல்லாம் எவ்வளோ? கேஷியோலாம் எவ்வளோ? கேஷியோ இருக்குல்ல, கேஷியோ மாடல் தகுந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சும்மா அப்படியே சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் வந்து ரேட் கம்மி பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது கேல்குலேட்டர். பெரிய சைஸ் இதே சைஸே உங்களுக்கு. ஓகே, இதே உங்களுக்கு 80 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஹோல்சேல் ப்ரைஸ். ஓகே 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 ஓகே. இதில் திருப்பி 250, 500, 800 அந்த மாதிரி. இப்போ 80 ரூபீஸ் சொல்கிறீங்களா? இது ஒரு பீஸ் தான் தருவீங்களா? கொடுக்கலாம். சரி, ஓகே ஓகே. அப்போனா இதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய ஐட்டம்லாம் வந்து ஒரு பீஸ் கூட வாங்கிக்கலாம். சரி சரி, ஓகே. ஆனால் மெயினாக நம்ம வந்து ஹோல்சேல் என்னது, அது வந்து பால் பாட்டிலாம். குழந்தைங்க குடிக்கிறது பால் பாட்டில் குழந்தைங்களுக்கு குடிப்பாங்க. வேறு ஆட்டுக்குடிக்கு கொடுப்பாங்க. ஆட்டுக்குட்டிக்கு என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ஜி. சரி சரி. அதெல்லாம் எவ்வளோ? அது உங்களுக்கு வெறும் 8 ரூபா வரும். 8 ரூபா பீஸ் 8 ரூபா. அவ்வளோதானா? 8 ரூபா? ஜஸ்ட் 8ஆ? ஜஸ்ட் 8. வெளியே 20 ரூபீஸ் அந்த மாதிரி கொடுக்குறீங்க. இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது பசங்களுக்கு பால் பாட்டில். இது உங்களுக்கு வெறும் 15 ரூபா. 15 ரூபா. ஆமாம். வெளியே 35 ரூபா, 40 ரூபா அந்த மாதிரி விற்பாங்க. கம்பெனி ஐட்டம். ஆமாம். குழந்தைகளுக்கு தேவையான பால் பாட்டில் எவ்வளோ சொன்னீங்க? வெறும் 15 ரூபா. 15 ரூபா. ஓகே ஓகே ஓகே. இது வாட்டர் பாட்டிலு? வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் எவ்வளோ? இது உங்களுக்கு வெறும் 19 ரூபா 1 லிட்டர் சொல்கிறீங்க. வெளியே 35 ரூபா, 40 ரூபா விற்பாங்க. இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது 1 லிட்ரு, 1/2 லிட்ரு எல்லாமே இருக்குது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா சுனோ ஸ்ப்ரே. ஓகே. இதில் வெள்ளை, இது ரிப்பன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட 6-7 கலர்ஸ் வரும் இதில். அந்த மாதிரி எவ்வளோ ஒரு பீஸ் எவ்வளோ இதெல்லாம்? இது உங்களுக்கு வெறும் 20 ரூபா. ஜஸ்ட் 20 ரூபா. 20 ரூபா தான். வெளியே 30. எல்லாமே ஒரே ப்ரைஸ் தானே? 20 ரூபா தான். இது 20 ரூபா. இது உங்களுக்கு வெறும் 2 ரூபா கூட வரும் ரிப்பன்னால. சரி 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 சரி. இப்போ இதில் இது பார்த்தீங்கன்னா இது பார்ட்டி பேப்பர். இதில் மொத்தம் 3 சைஸ் இருக்குது. ஓகே. 3 சைஸ். பெருசு எவ்வளோ? பெருசு உங்களுக்கு வெறும் 35 ரூபா. 35 ரூபா. அதோட ஓகே. அதோட கொஞ்சம் சின்னது இது உங்களுக்கு 30 ரூபா. இது உங்களுக்கு 20 ரூபா. ஓஹோ ஹோ. இப்போ இதுக்கும் 5 ரூபா தான் டிஃப்ரென்ஸு. ஆமாம் ஜி. ஓகே ஓகே. ஹோல்சேல் ப்ரைஸ்னா என்ன பேப்பர்ஸ் அதிகமாக போகுமோ? எல்லாம் ஒன்று தான். சரி சரி சரி. ஓகே. எல்லாம் சைஸ் தகுந்த போய் இது பண்ணுறாங்க, ரேட் வருது உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் நான் பர்ஃப்யூமா? ஆமாம். ஃபாக் பிராண்டட். எவ்வளோ இது? இது உங்களுக்கு அப்படியே 75 ரூபா வரும். அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து ஒரு பீஸ் 75 ரூபா. ஓகே ஓகே ஓகே. ஓ 25 ml வந்து 80 ரூபீஸ், நீங்கள் 75 தரீங்க. சரி. அதே நீங்கள் இன்னும் குவான்டிட்டி வாங்கினா இன்னும் உங்களுக்கு ரேட் கம்மியாக வரும். அப்படியே கேஸ் வாங்கினா இன்னும் உங்களுக்கு ரேட் கம்மியாகும். இது வந்து ட்ரா பண்ணுறதுக்கா? ஆர்டிஸ்ட்டு. ஆமாம். பசங்க, சின்ன பசங்க நிறைய யூஸ் பண்ணுவாங்க இது. ஓகே ஓகே ஓகே. பெயிண்டிங். அதாவது ஒரு நாள் வந்து ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதை நான் வாங்கிக்கிறேன். ஓகே ஜி. சரி, ஓகே. இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது பூட் ஐட்டம். பூட்டில் எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. சின்னது, பெருசு எல்லாமே. குளோபு, மைபோ, விலை கம்மி, விலை கூட எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது நம்மகிட்ட. என்ன ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன? ஸ்டார்டிங் 13 ரூபா. சைஸ் தகுந்தப்படி உங்களுக்கு ரேட் இருக்கும். ஓஹோ. 13 கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சின்ன. பெருசுனா எவ்வளோ? பெருசுனா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 வரைக்கும் இருக்குது. நல்லா லாக், டபுள் லாக் இருக்கும். மலத்துக்கு தாங்கோ, இது தண்ணிக்கு தாங்கோ. துருலாம் பிடிக்கவே பிடிக்காது. இது என்ன பட்ஸா? ஆமாம் ஜி. பட்ஸ் எவ்வளோ இது? இது உங்களுக்கு 150 ரூபா. அப்படியே 12 ரூபா. வெளியே 20 ரூபான்னு விற்பாங்க. 12 எவ்வளோ? 150 ரூபா. அப்படியே 150 ரூபா. 150. 12 ரூபா இருக்குது உங்களுக்கு. 12 பாக்ஸு ஜஸ்ட் 150 தான். ஓகே. இல்லை விலை கம்மி வேணா விலை கம்மி கூட இருக்குது. ஓ, இதோட விலை கம்மி இருக்குது. 4 ரூபாலேருந்து ஸ்டார்டிங். ஓகே. ஒரு பேக்கெட் 100 பீஸ் உள்ளது. இதே மாதிரி ஃபைலா? ஆமாம் ஜி. இது வந்து ஃபைல். ஓகே. இதெல்லாம் எவ்வளோ இது? இதில் வரும் உங்களுக்கு 6 ரூபா 50 காசுலேருந்து ஸ்டார்டிங். போங்க, அது மட்டும் இது அதிகமாக சொல்லிட்டு எல்லாம் கம்மி தான் இங்கே. ஓகே. வேறு என்ன சொல்ல வந்தீங்க? அதே மாதிரி இது பாருங்கள், கேண்டில், பர்த்டேக்கு சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ். இது இந்த மாதிரி ரோஜா கேண்டில். ஆஹா. வெறும் 18 ரூபா. வெறும் 18 ரூபா. ஆமாம் ஜி. கேக்கில் சொல்லிட்டு கொளுத்து தான் புஷ்ஷுன்னு இறங்குமா? புஷ்ஷு நிறைய ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லுவோம். சொல்லுமா? கண்டிப்பாக. மியூசிக் அப்புறம் ஜி உள்ள அப்படி வரும். ஆமாம். ஓகே 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 ஓகே. இது என்ன கத்திலாம் விற்கிறீங்களா? ஆமாம் ஜி. கத்தி இது இந்த மாதிரி பாருங்கள். இது மாதிரி ஐட்டம்ஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்க போலயே. இல்லை நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. விலை கம்மி, விலை கூட, எல்லா ஐட்டம்ஸ் உண்டு. ஓகே. அதாவது ஜஸ்ட் 15 ரூபா. அதாவது வெட்டணும் வச்சுங்கப்பா.
ஏதாவது நான் காய்கறிங்க நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. காய்கறி வெட்டும் நல்லா ஷார்ப்பாக வெட்டும். கண்டிப்பாக உள்ளே வச்சுருங்க. அதை போல வெட்டி வச்சு வச்சோங்க. அவ்வளோதான், ரத்தம் வந்துடும். இது என்ன ஸ்பீக்கரு வெளியே சது வைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அது வந்து சும்மா சண்டேனால நம்ம ஜாமெல்லாம் அடுக்குவோம்ல, அதுக்காக சும்மா பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாமெல்லாம் ப்ராடக்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறப்போ பாட்டு போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக. சரி 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 சரி. இதே பார்த்தீங்கன்னா கீ செயின் பாருங்கள். ஓ ஐ சூப்பராக இருக்கு. இதெல்லாம் எவ்வளோ ஒரு பீஸு? வெறும் 60 ரூபா டஜன். டஜனு 60 ரூபா தான். 5-6 ரூபா வருது உங்களுக்கு. ஓ 5 ரூபா 50 பைசா. பார்த்தீங்களா? இல்லை வெளியெல்லாம் எவ்வளோ தூரமாக விற்கிறாங்க. இதே மாதிரி இது இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓ இது உங்களுக்கு 3 ரூபா தான் வருது அசல். ஒரு பீஸ் 3 ரூபா தான் வருது. 36 ரூபா டஜன். ஓகே. இது பாருங்க ஒரே கலரு. சேம் கலர்னா சேம், இல்லை எல்லோன்னா எல்லோ ஒயிட்டு அந்த மாதிரி. இது மிக்சடு. இது மிக்சடு. ஆஹா சூப்பராக இருக்கு. இல்லைங்க இருங்க, யானை யானை பொம்மை, யானை பொம்மை, செடி எல்லாம் இருக்குது பாருங்க. சூப்பரு. இது என்னது? இதெல்லாம் காட்டுங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பவ் நேரோவா? தனுஷ். தனுஷ் தனுஷா? ஆமாம். ஜி தனுஷ்னா இங்கே விட்டா அங்கே போய் விழுவும், அங்கே போய் அப்படியே அது தனுஷ்ன்றீங்க? தனுஷ் தான் இது பேர். அப்படியா? உங்கள் லாங்குவேஜ்லையா? எங்கள் லாங்குவேஜ் தான், எல்லா லாங்குவேஜ் தான். என்னங்க சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அம்பு தானே சொல்லுவாங்க மக்களே. இது வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்கிறீங்க இதுக்கு பேர் என்னான்னு. எனக்கு தெரிஞ்ச வந்து வில்லு அம்பு சொல்லுவாங்க. இதோட தனுஷுங்கிறாரு. ரைட்டு. நம்ம நடிகர் தனுஷ் சொல்கிற மாதிரி அதே பழகிருச்சு நம்ம. அப்படியா? சரி ரைட்டு. எங்கள் மக்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுவாங்க. அப்போ வந்து நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங் செட்டு. ஓ இது இந்த மாதிரி பபுள்ஸு. ஓகே ஓகே ஓகே. வாட்டர் கன்ஸு. சரி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இது எவ்வளோ? இது வெறும் 18 ரூபா. 18 ரூபா. இது பாருங்கள், ஜஸ்ட்டு 18 ரூபா. ஆனால் திருவிழாவில் இது விற்கிறாங்க பாருங்கள். நான் சொல்ல மாட்டேன் எவ்வளோ விற்கிறாங்கன்ட்டு. போங்க, இல்லை உங்களுக்கே தெரியும். இது இந்த மாதிரி ஸ்லேட்டு, மேஜிக் ஸ்லேட்டு. ஓகே. இதெல்லாம் எவ்வளோ வருது? இது உங்களுக்கு அப்படியே ஒரு 35 வரும் ஒரு பீஸு. அவ்வளோதான், 35 தான். வெறும் 35. எழுதி அப்படியே அழிக்கலாம். ஆமாம் ஆமாம், எழுதி அப்படியே அழிச்சிக்கலாம். வேறு இது பார்த்தீங்கன்னா ரேசர் ஐட்டம்ஸ் வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை பாக்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ இது? நல்லா காஸ்ட்லியாக இருக்கும் போலையே. 15 ரூபா 50 காசு வெறும். இதில் ரேட் கம்மியானா உங்களுக்கு 6 ரூபாவில் கூட இருக்குது. இது 11 ரூபாவா? ஏங்க பாக்ஸுக்கே வந்துருந்தாங்க ரேட்டு. இது பாக்ஸுக்கே வந்துருமே 11 ரூபா. 15 ரூபா 50 காசு ஒரு பீஸ் விலை. பரவாயில்லையே. அதில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 ரூபா 5-6 ரூபா மாடல் இருந்தாலும் ரேட் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது. ஜஸ்ட் 6 ரூபாவாம். இது பாருங்கள், இந்த மாதிரி கலராக. இல்லை ஹை ரேட்டுன்னா ஹை ரேட் கூட இருக்குது நம்மகிட்ட. பிளாஸ்டிக்கு, யூஸ் அண்ட் த்ரோ எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது யூஸ் அண்ட் த்ரோ. எது? இது இந்த மாதிரி தோப்பாசு எல்லாம் நிறைய விற்குது. எல்லா கடைக்காரங்க, பெட்டி கடை அவங்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு போவாங்க. ஓகே 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 ஓகே. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட் அவங்க இருந்தால் அவங்க வந்து இந்த மாதிரி வாங்குவாங்க. இதை வச்சிடுறேங்க. ஓகே சொல்லுங்கள். ஓகே. வேறு இது பார்த்திங்கன்னா கண்ணாடி இது மாதிரி ஃபேனு, குழந்தைங்க விளாட்றது. ஆமாம். பரவாயில்ல. இதெல்லாம் எவ்வளோ வரும்? வெறும் 2 ரூபா அசல். ஓகே ஓகே ஓகே. பீஸ் 2 ரூபா அசல் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஃபெவிகாலு. ஓகே. ஃபெவிகால் 5 ரூபா 10 ரூபா. வேறு நட்ராஜ் ஸ்கேலு, அரடி 1 அடி அந்த மாதிரி. வேறு இது பார்த்தீங்கன்னா உட்டன் ஸ்கேல் ஒன்றா உட்டன் ஸ்கேல் இருக்குது. ஓகே ஓகே. ஸ்டீல் ஸ்கேல் இருக்குது நம்மகிட்ட. ஸ்டீல் ஸ்கேலில் விலை கம்மி விலை கூட எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. எவ்வளோ வருது ஸ்டீல் ஸ்கேலு? ஸ்டீல் ஸ்கேலில் இதில் அரடி 1 அடி 2 சைஸ் இருக்குது. சரி. சின்னது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 3000 ரூபா அசல் வரும். ஸ்டீலு வெறும் 3000 ரூபா அசல். கண்ணாடி ஸ்கேலே 5 ரூபா 10 ரூபாயில் விற்கிறாங்க. அது இருக்குது ஜி. அதில் குவாலிட்டி தந்து நல்லா ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்க மக்கள்லாம் ஹோல்சேலில். சரி ரீட்டெயிலில். ஓகே. இது எவ்வளோ வருது பெருசு? இது உங்களுக்கு வெறும் 18 ரூபா பீஸு. 18 ரூபா. லாங் சைஸ். ஓகே ஓகே. அஜந்தா கம்பெனி. வாவ், நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நல்லா இதே வெளியே 25 30 அந்த மாதிரி விற்பாங்க. அதே இது பார்த்தீங்கன்னா இது பிமேக்ஸ் ஜார் தான் ஓடுறது பிராண்டட் நம்பர் 1 பேனால. ஓஹோ. ரோடிட்டோ. ஆமாம் ஜி. சரி இது என்னது? இது இதெல்லாம் டாய்ஸ்லாம் இருக்குது. டாய்ஸ் ஐட்டம்ஸு, கட்டரு, இந்த மாதிரி பூட்டு அட்டை. இது எவ்வளோ? அப்படியே அந்த செட்டு எவ்வளோ அட்டை? இது அப்படியே அட்டை வாங்கினா உங்களுக்கு வெறும் 250 ரூபா. 200. அப்பா நல்லா வெயிட்டாக இருக்கு. குளோப், ஒரிஜினல் குளோப் ஐட்டம். ஓஹோ ஹோ ஹோ.
இல்லை ரேட் கம்மி பார்த்தீங்கன்னா அதுவும் இது 150 ரூபா அட்டை அப்படியே. இது 150 ரூபா. ஆமாண்ணே. இதே மாதிரி அதுக்கப்புறம் இது இபி டேப்பு. ஓகே. இன்சுலேஷன் வச்சிடலாம் கீழே. ஓகே. இதே மாதிரி இது இன்சுலேஷன் டேப்பு. இது எவ்வளோ அப்படியே? இது உங்களுக்கு அப்படியே 60 ரூபா ரோல். 60 ரூபா. அதே மாதிரி இது பிரில்லிங்க்கு. இங்கு பிரில்லிங். ஓகே ஓகே ஓகே. இது என்னது பேப்ளேடா? ஆமாம் ஜி. இது மாதிரி கலர் டேப் வேணும்னா கலர் டேப் இருக்குது நம்மகிட்ட. ஓகே ஓகே. இது மாதிரி பேப்ளேடு. அதெல்லாம் எவ்வளோ? பேப்ளேட் வரும் உங்களுக்கு வெறும் 3 ரூபா வரும் பீஸு. 60 ரூபா அப்படியே அட்டை. எத்தனை பீஸ் இருக்கும்? 20 இருக்கும். 5 ஆமாம் 20 இருக்குது. 20 பீஸ். 3 ரூபா வருது. வெளியே 8 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி விற்கிறாங்க. ஏரியா தகுந்தபடி விற்கிறாங்க. ஓகே 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 ஓகே. ஏரியா தகுந்தபடி. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இது வந்து பாப்பிட். இப்போ புதுசாக ஓடுறது. என்ன பேர்? பாப்பிட். 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 சின்ன குழந்தைங்களாம் விளாட்றது நிறையா ஓடுது இப்போ. ஒரு கோலி குண்டு வச்சுக்கணுமா? கோலி குண்டு கிடையாது. இது வந்து அப்படியே அனுப்புவாங்க, பண்ணுவாங்க. அவங்க இங்கே வந்துடும். இங்கிட்ட வந்து திருப்பி அப்படி அது பசங்க விளாட பார்த்தீங்க. இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. அதாவது இது வந்து இப்படி அமுக்கணும். அமுக்குனீங்கன்னா மேஜிக் பாருங்கள். இப்படி அமுக்குனீங்கன்னா இங்கே வந்துடும். அப்போ இப்படி அமைக்கணும். இப்படி விளாட்றது. அப்படி அது பசங்க ஒரு மாதிரி விளாட்றாங்க. ஓகே ஓகே ஓகே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. முன்னாடி வந்து இது வந்துருச்சு ஸ்லைம். இது ஸ்லைம். அதான் அதான் சொன்னீங்க. அது முன்னாடி ட்ரெண்டிங்கில் ஓடிச்சு. இப்போ இது வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த ஜெல் மாதிரி இருக்கும். ஜெல்லி மாதிரி இருக்கும். கையில் போட்டு பசங்க விளாடுவாங்க. இதெல்லாம் எவ்வளோ சீப்பெல்லாம்? சீப்பு இது உங்களுக்கு அப்படி 18 ரூபா சரம். சரம்னா இந்த ஒரு இதா 12 பீஸ். இது பாருங்க 16 ரூபா அசல். ஓஹோ. ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரமாக வந்து முன்னாடி ஒரு பார்ட் இருக்குது, அங்கே தான் பார்த்துருக்கோம். இங்கேயும் இவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. நான் சுற்றி பார்க்க எனக்கே மூச்சு வாங்குது. இன்னும் வேறு உள்ளே இருக்குன்றாங்க. முக்கியமாக அந்த நோட்டு, அதாவது ஸ்டேஷ்னரினால நோட்டு வந்து ரொம்ப முக்கியம். அந்த நோட் புக்கை மட்டும் பார்த்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். சரிங்களா? வாங்க உள்ளே பார்ப்போம். அப்பா என்னங்க ஏகப்பட்டது இருக்கும் போலயே. இது ஃபெவிகாலு பாருங்க. ஃபெவிகால் ஐட்டம்ஸு, பேனா, கிளிட்டர் பேப்பரு, ஓகே எல்லா ஐட்டம்ஸ். இது எல்லாம் ரோயிட்டோ பேனா. இது மாதிரி நம்ம சன்னவன் சொல்லுவார்ல, ரோலிங் சேலை வச்சு சுற்றி வெட்டுற உனக்கே அப்படின்னா அந்த மாதிரி தான் ஒரு ரவுண்டு சுற்றி காட்டிடும் அப்படியே மக்களுக்கு. இது பாருங்க. இது எல்லாம் நோட் ஐட்டம்ஸ். வந்துட்டோம் பாருங்க. நோட்டுக்கு நோட்டு, வாய்ப்பாடு. வாய்ப்பாடு இவர் வாயால சொல்லுவார், கேளுங்க. இது என்னது? வாய்ப்பாடு. இவர் வாய் எடுப்பா. சொல்லுங்க. வாய்ப்பாடு. கேமரா பார்த்து சொல்லுங்க. வாய்ப்பாடு. ஓகே. 1 2 3 4 5. ஓகே. இப்போ இந்த நோட்டில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் ஆஃப் ஸ்கொயர் எல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது. ரூல்டு அன்ரூல்டு எல்லா ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த கடையை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நேராக நம்ம பெரிய கமலத்திற்கு வரீங்க. வந்து பட்டேல் ஸ்டேஷ்னரி யார் கேட்டாலும் சொல்கிறாங்க. அந்த கடை முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். வாசல் ஒரு ஆள் தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ இடம் வந்து இடம் கம்மியாக இருந்தாலும் ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோ வச்சுருக்காங்க, அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. சரிங்களா? ஒரு ஆள் தான் உள்ளே வர மாதிரி இருக்கும். கும்பலாக வராதிங்க. அதுவும் இல்லாமல் மாஸ்க் போட்டு வாங்க. சரிங்களா? மாஸ்க்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, வாங்கிக்கலாம். இல்லை சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் விற்கிறாங்க. சரிங்களா? மாஸ்க்கை மாட்டிட்டு வாங்க. ஃபேமிலியோடு வராதிங்க. ஒருத்தர் 2 பேர் வாங்க. அம்மா அப்பா வந்து வாங்கிட்டு குழந்தைகள் வாங்கிட்டு போங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்ட்டு நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ராடக்ட் வேணும்னா நீங்கள் சீட் எழுத தேவையில்லை. அப்படியே வந்து நீங்களே பார்த்து நீங்களே எடுத்துடலாம். உங்களுக்கே தோணும் இது எடுக்கலாம் அது எடுக்கலாம். அந்த மாதிரி சீட்டில் எழுத தேவையில்லை. இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எடுக்க தோணும். ஆனால் வந்து காசு ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். கரெக்டாக? கண்டிப்பாக. சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. சரிங்களா? இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். நம்ம வியூஸ் எல்லாமே வந்து இந்த கடை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி இவங்க வந்து நம்ம மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் வந்து நம்ம வியூஸ் வந்து நம்ம சார்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகேவா? ஓகே. மிக்க நன்றி.